Hi everyone, I'm Dr. Ajit Farah, consultant cardiologist in KIMS Hospital, Nagarkoil. So today we will see about what is heart attack. ஹார்ட் அட்டாக் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தில் ஏற்படுற இரத்த குழாய் அடைப்பு. ஸோ இருதயத்தோட இரத்த குழாய் அடைப்புனால ஹார்ட்டோட மசில்ஸுக்கு பிளட் சப்ளை குறையிறதுனால வரதை தான் நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன், ஹை பிபி அண்ட் டிஸ்லிபிடிமியா, அதாவது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறது, ஸ்மோக்கிங், இதெல்லாம் நமக்கு இருதயத்தில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி, அதாவது செஸ்ட் பெயின், இதுதான் இதோட மெயின் சிம்டம். இந்த வலி நமக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கும். இட் ரேடியேட்ஸ் டு தி ஜா, அதாவது ஜா ரீஜனுக்கு ரேடியேட் ஆகலாம், இல்லைன்னா இடது கை, லெஃப்ட் கைக்கு ரேடியேட் ஆகலாம். ஸோ செஸ்ட் பெயின் தவிர வேற என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், திடீர்னு உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிறது, மூச்சு வாங்குறது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கிறது, சில பேருக்கு வாமிட்டிங் வர்றது, சில பேருக்கு தலை சுத்து, மயக்கம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம இனிஷியலாக வி ஹவ் டு டேக் அன் இசிஜி, எக்கோ கார்டியோகிராம் அண்ட் சர்டன் பிளட் டெஸ்ட். இது எடுக்கிறது மூலமாக நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறத நம்ம ஏர்லியலாக டயக்னோஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஹேவ் சம் பிளட் தின்னர் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்ஸ் உங்களுக்கு டாக்டர்னால ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும். அதுக்கப்புறம் வி ஹாவ் டு அண்டர்கோ அ டெஸ்ட் கால் ஆஞ்சியோகிராம் அப்படின்ற டெஸ்ட் மூலமாக நமக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு எங்கே இருக்குன்றது தெரிய வரும். ஒன்ஸ் அடைப்பு இருக்கிறதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டென்ட் மூலமாவோ சர்ஜரி மூலமாவோ நம்ம அதை க்யூர் பண்ண முடியும். தேங்க்யூ.